Hi, hello viewers, welcome to our channel. In the video நம்ம Redmi Note 7 unboxing and detailed review தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம end வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3GB RAM and 32GB internal memory உள்ள வேரியன்ட் தான் இது. Redmi Note 7 box unbox பண்றோம். unbox பண்ணோனே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக் கவர் and ஒரு புக்லெட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம ஓரமா வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம Redmi Note 7 மாசான Redmi Note 7 பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது வந்து ப்ளூ ரேடியன்ட். Note 7 பார்க்கிறதுக்கே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. மொபைல் பத்தி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பாப்போம். பாக்ஸ்ல வேற என்ன வச்சிருக்காங்கறத பத்தி பாப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா USB-C டைப் சார்ஜிங் ரொம்ப செம்ம ஃபாஸ்டா ஆயிரும். அண்ட் ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்ல பார்த்தோம்னா ஹெட்செட் கொடுக்கல. அதுதான் ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. Redmi Note 7ஓட பிசிக்கல் ஓவர்வியூ பத்தி பாப்போம். இந்த மொபைல்ல பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பேக் சைடு ஃபுல்லா பார்த்தோம்னா ப்ளூ கலர் கிரேடியன்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சில்பரியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு பேக் கவர் போட்டு தான் ஆகணும். இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தோம்னா டாப்ல பார்த்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பார்த்தோம்னா ஸ்பீக்கர் டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. டாப்ல பார்த்தோம்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. தென் கேமரா பத்தி பார்ப்போம். 12+2 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூயல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தோம்னா 6.3 ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டாட் நாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 13MP ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிளக் கேமரா கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி மொபைலில் இருக்கு. Qualcomm Snapdragon 660 ப்ராசஸர் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட் இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் டவுன் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. Redmi Note 7 பார்த்தோம்னா இப்போ மொபைலை டர்ன் ஆன் பண்ணுறோம். Redmi Note 7 பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ண பிறகு பார்த்தோம்னா Redmi Note 7ஓட ஹோம் பேஜ் வியூ ஆகுது. தென் நோட்டிஃபிகேஷன் டாக்ல டேப் பண்ணி பார்ப்போம். என்ன MIUI கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். தென் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸில் நம்ம 3GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் மெமரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே 3GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் மெமரி பர்ஃபெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கேமிங் ரிவ்யூ பற்றி பார்த்தோம்னா 7 to 8 hours கண்டினியூஸாக ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் விளையாடலாம். அண்ட் Snapdragon 660 ரொம்ப நல்லாவே இருக்குது கேம் விளையாட. நெக்ஸ்ட் கேமரா ரிவ்யூ பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தோம்னா ரொம்ப செம்மையாக ஸ்டன்னிங்காக இருக்குது. அதோட சாம்பிள் பிக்சர்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ப்ரைஸ் பட்ஜெட்டில் லோ லைட்டிங்கில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டன்னிங்காக அருமையாக விழுந்திருக்கு. Redmi Note 7ல Qualcomm Snapdragon 660 ப்ராசஸர், கேமரா அண்ட் 6.3 Full HD Plus டிஸ்பிளே, 4000 mAh பேட்டரி, கார்னிங் Gorilla Glass 5 USB Type C சார்ஜர். இவ்வளோ ஃபீச்சர் உள்ள இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 9999 ரூபாங்கிறது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுடைய சேனலின் வளர்ச்சிக்கு உதவும். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.